எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு வணக்கம். ஜூலை மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கு? கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஜூலை மாதத்திற்குண்டான பலன்கள் பொதுவாக இவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு மனக்கலக்கங்கள் இருந்துருக்கும். மனதில் ஏதோ ஒரு யோசனை போட்டு குழப்பிகிட்டே இருக்கும். ஆனால் ஜெயிச்சிருவாங்க. பலவிதமான யோசனைகள், அதாவது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம், 2 விஷயத்தை யோசிக்கலாம், நூற்றுக்கணக்கான விஷயத்தை யோசிக்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த மாதிரி யோசனை இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. டைம் நல்லா இருக்குங்கிறாங்க, டைம் நல்லா இருக்கு அப்படின்னு பல நேரங்களில் அவங்களே சிந்திப்பாங்க. பட் குட் என்னென்னா, முந்தி இருந்த அந்த உடல் பிரச்சனை இல்லை, முந்தி இருந்த அந்த மனவேதனைகள் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. என்னென்னா, பய உணர்வுகள் மனசில் வந்துடுது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கங்காட்டி பேசுகிறவங்க பூரா நெகட்டிவாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ பேசுகிறவங்க பூரா நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்? அப்போ அந்த வைப்லேயே நம்ம போகும்பொழுது நம்ம நெகட்டிவாக இருந்துட்டுருப்போம். நம்ம பாசிட்டிவாக கூட இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுறீங்க, நீங்கள் என்ன இருக்கிறீங்களோ அதுவாக மாறுகிறீர்கள். இப்போ நீங்கள் வேணால் ஒன்று பாருங்களேன், வெளியில் போகும் பொழுது கார் வாங்கணும்னு மட்டும் நினச்சிட்டு வெளியில் போங்க. சும்மா கார் வாங்கணும், ஒயிட் கலர் காராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு போங்க. பார்க்குறது பூரா ஒயிட் கலர் காராகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்குது. ஸோ பிரபஞ்ச சக்திக்கிட்ட அதுக்கு இதுதான் அதுதான்ட்டு இல்லை. நீங்கள் நெகட்டிவாக கேட்டால் நெகட்டிவாகவும் கொடுத்துரும், பாசிட்டிவாக கேட்டால் பாசிட்டிவாகவும் கொடுக்கும். நீங்கள் அதை கடவுளாக எடுத்துக்கலாம், எது வேணால். அப்போ நீங்கள் பாசிட்டிவாக தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சொந்த பந்தங்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட சில விஷயம் பேசணும், சில விஷயம் பேசப்படாது. வயசானவங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும், சொல்லப்படாது. இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் பார்த்து செயல்படுத்துறது நல்லது. பண விஷயங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும். தைரியம் நிச்சயமாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயார் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேரும். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சில பேர்கிட்ட நம்ம கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பழசை கொடுத்து புது பொருட்கள் வாங்கிறதுக்குள்ள வாய்ப்புகள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மருத்துவ பிரச்சனை, பல், நகம், முடி சம்பந்தமான விஷயங்களுக்கு கேர் எடுத்து பார்த்துப்பீங்க. ஆரோக்கிய சம்பந்தமான பய உணர்வுகள் மனசில் இருக்கும். இன்செக்யூர்டு ஃபீலிங், இவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இப்படி கணவரும் மனைவியும் தன்னைத்தானே அடுத்தவங்களை யோசிச்சுப்பாங்க. அதே சமயத்தில் கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் இருக்குது. நீர் சம்பந்தமாக, தண்ணி, கடலில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு, பைலட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கும். அதேமாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, ப்ரைடல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க வாய்ப்புகள் தேடி வரும். சில விஷயத்தை ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தட்டம் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. தெரியாத நபர்கள்ட்ட பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. நிறைய விதமான கவலைகள் மனசில் இருக்கும். அதில் கொஞ்சம் காமிச்சுப்பீங்க, கொஞ்சம் காமிச்சிக்க மாட்டீங்க. சில முடிவுகள் அதுக்கப்புறம் எடுத்தது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. மறைமுக எதிரிகள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் அவங்களெல்லாம் பார்க்கணும், யாருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப கூடவே இருந்து பேர் கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. பணம் திருட்டு போவதெல்லாம் கவனமாக இருக்கணும். கூடவே இருந்துட்டு காசு எடுத்துருவா, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இரவு நேரம் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உண்மையாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இவங்களுக்கு அப்பாவுக்கு ஹார்ட்டு, மூச்சு, ஒத்த தலைவலி, கண் சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்காக டைம் ஒதுக்கியிருக்கோம், நம்மளுக்காக டைம் ஒதுக்கவே இல்லை. அப்போ அந்த டயத்தை ஒதுக்கிறது ரொம்பவுமே நல்லது.
இப்போ நான் யோகா படிச்சிருக்கேன். யோகாவில் சொல்லுவேன் டீப் ப்ரீத்திங் ரொம்ப அவசியம்னுவோம். நான் யார் இப்போ டீப் ப்ரீத் எடுக்கிறா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் நான் எப்போ இப்படி டீப் ப்ரீத் எடுத்துருக்கேன்னா இல்லை. அப்போ உங்கள் ஹார்ட்டுக்கு அந்த டீப் ப்ரீத் தேவைப்படுறது. ஸோ நம்ம அந்த டீப் ப்ரீத் எடுக்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா பதட்டம், மனக்கவலை, ரொம்ப நேரம் யோசிக்கும் போது மூச்சின் தன்மைகள் மாறுது. அது உடம்பு ஆரோக்கிய கேடை உருவாக்குது. அது இந்த மாதம் ஜாஸ்தியாக இருக்குது. கல்வி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல படிப்பு இவங்க தானாக படிச்சிருவாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இருந்தால் தான் மதிப்புன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களால எப்படியோ தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மெமரி பவர் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுனா அது உட்காந்து வேலை செஞ்சு அதை முடிக்காமல் வெளில வர மாட்டாங்க. அந்த வைராகியத்தின் உச்சகட்டம் கும்பராசி அன்பர்கள். கும்பராசி நேயர்களுக்கு வந்துட்டு இந்த காலம் வந்துட்டு கல்யாணம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருமண விஷயத்தை பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் ஆனால் இப்போ இந்த லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஓகேவாக இருக்குது. பட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது உட்காந்து அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடித்து அதை இட் கெட் சம் டிலே பட் இட் வில் கெட் சக்ஸஸ்ஃபுல். இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையாவது பண்ணுறாங்க அப்படின்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க? தொழில், எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான். நான் இதில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற எல்லா விஷயத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? இவங்க மற்றவர்கள்ட்ட பேசும்போது ஃபோனில் பேசும்பொழுதும், பெட்ஷீட்டை மூடிட்டு ஃபோனில் பேசும்பொழுது, அதே மாதிரி அப்படின்னு ரகசியமாக வெளில சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை வந்து மேற்கொள்ளலாம்? இந்த குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. 2 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம் சார். இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? பொதுவாக ஜூலை மாதம் இந்த மாதத்தில் பலன்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம். 30, 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து போகிறோன்னு வச்சுப்போமே. இதில் 2 மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது. தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுது. என்னென்னா ஆனி, ஆடின்னு 2 அதுவும். இந்த ஆனி மாதத்தில் வந்து திருமஞ்சனம், ஆனி மாதத்தில் வந்து இத்தனை விசேஷங்கள் வந்து இருக்குது. ஆடி மாதம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பிரம்மாண்டமான மாதம். ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்குரிய அற்புதமான மாதம். இது வந்து சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. என்ன சார் நல்ல மாதம்னு சொன்னீங்க, டக்குன்னு சூன்ய மாதம்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, சூன்யம்னா 0, அந்த 0ல் தான் எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் சேரக்கூடிய தன்மையை தான். அது வந்து அம்பாளுக்கு உண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி வந்து சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தேவிக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டானது. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு விசேஷம். ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை, பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பூரம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுடைய ஜனன அம்மா, அதாவது தெய்வத்துக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவதார தினம்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷம். அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு. யாரை ஆண்டாள்னா பெருமாளையே ஆண்டவள் இல்லையா? அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடியது. கர்க்க மாதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புகள் வந்து இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புது புது விஷயங்கள்லாம் வரும். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் புதனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கல்விகளில் ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது, அதே மாதிரி கல்விகளில் நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வருது, புது விஷயத்தை வந்து அதில் ஏற்படப்படக்கூடியது, அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஐடி ஃபீல்டு, அதே போன்று பார்த்திங்கன்னா டெலிகாம், லாஜிஸ்டிக், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே இந்த போர் பயம் இந்த மாதமும் நிறையா இருந்துகிட்ருக்கும். விமான சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் வந்து இருக்குது. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயங்களில் விலை ஏற்றங்கள் ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மின்சாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரதில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காமிக்கிறதா இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள், இந்த செல்ஃபோனோட ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒவ்வொரு செல்ஃபோனோட டெலிகாமுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும்
இந்த மாதத்தில் பார்க்கக்கூடியது இருக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கும்பராசி நேயர்களுக்கு நன்றி.